இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உடன் அழைக்கிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒரு பிரபலமான மருத்துவர் இருந்தார். அவர் நல்ல திறமைசாலி, பலசாலி, தன்னம்பிக்கை கொண்டவர். ஆனால் அவரது மனைவியோ மிகவும் பலவீனமானவர். தனது காரியங்கள் யாவற்றுக்கும் கணவனையே நம்பியிருந்தார். ஒரு நாள் திடீரென்று அம்மருத்துவர் மரித்து போய்விட்டார். அவரது பிரிவை அவருடைய மனைவி தாங்க மாட்டார், என்ன ஆகுமோ என்று குடும்பத்தினர் அனைவரும் கலங்கினர். ஆனால் அவர்களது எதிர்பார்ப்புக்கு மாறாக அவர் மனைவி அவருடைய மருத்துவமனை காரியங்கள், குடும்ப காரியங்கள் அனைத்தையும் மிகவும் அருமையாக நடத்தினார். அவருடைய கணவர் உயிரோடு இருந்த காலத்தில் அவருக்கு கொடுத்த ஊக்கமும் உற்சாகமும் ஆழமான அன்பும் அவர்கள் இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பை அளித்திருந்தது. இம்மருத்துவர் தனது நோயாளிகளை பார்க்க மருத்துவமனைக்கு செல்லும் போது ஒரு குறிப்பு சீட்டை தினமும் கதவில் வைத்துவிட்டு செல்லுவார். அம்மருத்துவர் மரித்த பின் அம்மனைவி அந்த குறிப்பு சீட்டை எடுத்து தான் தினமும் பார்க்கும்படியாக ஹாலில் உள்ள சுவரில் மாட்டி வைத்தார். அக்குறிப்பு அவருக்கு அதிக நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் வலிமையையும் தந்தது. அவ்வாறு அவருக்கு நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிப்பதற்கு அக்குறிப்பில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா? வெளியே சென்றுள்ளேன், சீக்கிரத்தில் வந்து விடுவேன் என்ற நம்பிக்கை வாக்கியமே அதில் காணப்பட்டது. ஆம், என கருமையானவர்களே, நம்முடைய பெரிய மருத்துவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று வாக்குறுதி அடங்கிய வேத புத்தகத்தை நமக்கு கொடுத்துள்ளார். நாள்தோறும் அதை வாசித்து மகிழ்ச்சியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்வை நாம் வாழலாம். அவர் வரும்போது துன்பங்கள் யாவும் முடிவடையும், வேதனைகள் யாவும் மறைந்துவிடும், வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்கள் யாவும் நீங்கிவிடும். நமக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ண சென்றவர் மீண்டும் வரும்பொழுது மகிழ்ச்சி பூரணமாகும். தேவன் கூறிய காரியங்களை நீங்கள் செய்வதனால் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு மகிழ்ச்சியுடன் உள்ளதா, அல்லது இவ்வாழ்வின் முடிவு எப்பொழுது வரும் என்று துன்பத்துடன் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? தமது சபையை சேர்த்துக் கொள்ள கிறிஸ்து வருகிறார் என்பதே நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை. நாம் ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கலாம், அவரில் மன மகிழ்ச்சியாயிருக்கலாம், நம்முடைய வழியை அவருக்கு ஒப்புவித்து காத்திருக்கலாம், கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடலாம், பொல்லாங்கு செய்பவர்களை குறித்து எரிச்சல் அடையாதிருக்கலாம். ஏனெனில் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். இவை யாவும் நமது வாழ்க்கை பயணத்துக்கு மகிழ்ச்சியை தருவன. ஆனால் இப்பயணம் முடிந்த பின்னர் மற்றொன்று ஆரம்பமாகிறது. அதில் எல்லையில்லா மகிழ்ச்சி உண்டு. அந்த பரலோக பயணத்தை ஆரம்பிக்க நீங்கள் ஆயத்தமா? நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இயேசு என்னும் இரட்சகரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் சிலுவையில் நம்முடைய பாவத்துக்காக மரித்தார். நீங்கள் உங்களை மீட்டுக் கொள்ள முடியாது, ஆனால் இயேசுவால் கூடும். நீங்கள் அவரிடம் விண்ணப்பம் செய்தால், பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தால் பரலோகம் நிச்சயம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, சீக்கிரத்திலே வரப்போகிற ராஜாவை நாங்கள் எதிர்பார்த்து எப்பொழுதும் விழிப்புடன் காத்திருக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறதே தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, வழியாய் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் நீர் கொடுப்பீராக. அந்த நம்பிக்கையினாலே திடன் கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.